ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிச்சனுக்கு க்ளீனிங் ஒர்க் தாங்க. ஈவினிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து வந்துட்டு அவ்வளோவா வேலை செய்யலை, படுத்துட்டேன். பயங்கர உடம்பு வலி, ஆனால் கை கால் வலி, வயிறு வலி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் வேலையெல்லாம் அதிகமாக செய்யலை. தம்பிங்களுக்கு சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு படுத்துட்டேன். எனக்கு பீரியட்ஸ்னாவே 4-5 நாள் வயிறு வலி இருந்தே இருக்குங்க, கம்மியாகவே ஆகாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி பசங்க பிறந்தா அந்த வயிறு வலி வராதுன்ட்டு. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியுமே வயிறு பயங்கரமாக வலிக்கும் 4 நாள் 5 நாள். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட கம்மியாகலை. அதனால தான் அந்த டைம் மட்டும் அதிகமாக வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுப்பேன் அந்த டைம் மட்டும். இப்போல்லாம் குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைங்க நம்ம தான் பார்த்தாக்கணுன்றது, குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு அதுங்க தேவையானது மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பேன். இன்றைக்கி மதியானம் தம்பிங்களை 2 பேருமே தூங்க வச்சுட்டு நானுமே தூங்கிட்டேன். ஏஞ்சிது பார்த்திங்கனாக்கா 5 மணிக்கு தான் ஏஞ்சேன். ஏஞ்சிட்டு மித்துக்குட்டி ஸ்நாக்ஸ் கேட்டான், எதுவுமே இருந்தில்ல. சரி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டி தம்பிக்கு வந்துட்டு பால் ஊற்றி கொடுத்துட்டு மித்துக்குட்டி விளையாட்டு காமிக்க சொல்லி நான் பாட்டின ஈவினிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் தூங்குறதுக்கு முன்னாடியே பாத்திரமெல்லாம் இருந்துச்சு, எல்லாமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு அது இருந்துச்சு, அதெல்லாமே மடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க தூங்கினேன். நான் வேலை ஸ்டார்ட் பண்ணதே 6 மணி ஆயிடுச்சுங்க. 6 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், சீக்கிரமாக க்ளீன் பண்ணலான்ட்டு. நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் தான் கீழே இருக்கும், யூஸ் பண்ணாத பாத்திரம் வந்துட்டு மேலே எடுத்து வச்சுருப்பேன். இதெல்லாமே டெய்லியுமே அவ்வளோ பாத்திரமும் கழுவுறதுக்கு வந்துடும். மறுபடியும் கழுவி காய வச்சு மறுபடியும் எடுத்து வச்சுருவேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாங்க பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு நான் நியூஸ் பேப்பர் போன வாட்டி க்ளீன் பண்ணும்போது நியூஸ் பேப்பர் போடலை. சரி இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு எல்லாமே துடைச்சி மறுபடியும் போடலான்னு தாங்க க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு பாத்திரமெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையான துணியில் துடைச்சி விட்டுட்டு விம் ஜெல் போட்டு நல்லா க்ரப்பரில் நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் துணியில் ஒரு 2-3 வாட்டி ஈர துணி ஆக்கின்னு நல்லா க்ளீனாக துடைச்சி விட்டோம்னா சுத்தமாக ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பரே போடுவேன். எப்போவுமே அவ்வளோதான். போன வாட்டி என்னென்னா மறந்துட்டேன் நியூஸ் பேப்பர் போட, அப்படியே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நியூஸ் பேப்பர் போட்டுட்டு பாத்திரமெல்லாம் எடுத்து எந்தெந்த இடம் இருந்துச்சோ அந்தந்த இடம் மறுபடியும் வச்சுட்டேன். எனக்கு என்ன எந்த பாத்திரம் வச்சுருக்கோன்னா மறுபடியும் அதே இடத்துல தான் வைக்கணும்னு தோணும். மறுபடியும் இடம் மாற்றுறது எனக்கு பிடிக்காது. அது என்னன்னே தெரியல. இப்போ நான் ஒரு பொருளை வைக்கிறேன்னாக்கா அந்த இடம் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சா பரவாயில்ல. எங்கள் வீட்டிலலாம் என் வீட்டுக்காரெல்லாம் ஒரு பொருளை எடுத்தாருனாக்கா அந்த இடம் வைக்கவே மாட்டார். எது எங்கே எடுக்கிறாரோ அதை எடுத்து வச்ச இடம் அப்படியே தான் இருக்கும், அதை எடுத்து நானே தான் வைக்கணும் மறுபடியும். அதனால வீட்டில் வேலை அதிகமாக இருக்குது எனக்கு. அவர் வீட்டில் இருந்த அன்றைக்கி தான் வேலையே எனக்கு அதிகமாகும். எந்த பொருள் எங்கே எடுக்கிறாரோ அதை அங்கேயே கீழே வச்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் திட்டுவார், எப்போ பார்த்தாலும் வேலையை செஞ்சுட்டுக்கிற, ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ற, அது என்ன தான் வேலை செய்கிற அப்படின்ட்டு மறுபடியும் என்னையே பேசுவார். ஒரு ஸ்டெப்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க எல்லா பொருளும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பு தான் டப்பாலாம் எடுத்து வைக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் பாக்ஸு அப்புறம் டப்பா எல்லாமே வச்சுருந்தேன். அதெல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதையுமே ட்ரையான துணியில் துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் விம் ஜெல் போட்டு க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஈர துணியில் நல்லாமே துடைச்சி க்ளீன் பண்ணிட்டேங்க. துடைச்சி விட்டுட்டு நியூஸ் பேப்பரை போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டப்பா எல்லாமே துடைக்கணுமாச்சு ட்ரையான துணியில் துடைச்சிட்டு டப்பாவை துடைச்சிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் டப்பாவில் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒவ்வொரு வாட்டி பொருளெல்லாம் தீர்ந்து போதில்லை, உடனே மறுபடியும் கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் பொருள் போட்டு வச்சுருவேன். அதனால டப்பா கழுவுற வேலை மிச்சம். ஏன்னா எப்பப்போ தீர்ந்து போது அப்பப்போ கழுவி வச்சுட்டா நம்மளுக்கு தான் வேலை ஈஸியாக இருக்கும்ல, அதனால் அப்படி பண்ணுவேன். எல்லா டப்பையுமே துடைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா மூணாவது ஸ்டெப்பில் என்னன்னாக்கா தம்பிக்கு ஸ்நாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அவன் வந்துட்டு எப்படின்னாக்கா வீட்டில் எது இருக்கோ அதை கேட்கவே மாட்டான், வீட்டில் எது இல்லையோ அதை தான் கேட்பான்.
அதனால தான் ஒவ்வொரு டைம் நான் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இருந்தாலுமே அதை சாப்பிடவே மாட்டான். 3வது செல்ஃபில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா கீழே வச்சுட்டு அதையுமே ட்ரையான துணியில் துடைச்சி விட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் ஈர துணியில் 2-3 வாட்டி துடைச்சி விட்ருவேன். துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டு விட்டு மறுபடியும் எடுத்து மேலே வச்சுட்டேன் ஒவ்வொன்றா. ஏன்னா அது வந்துட்டு துடைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. தம்பி இது ஸ்நாக்ஸு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற இட்லி குண்டா, அப்புறம் குழி பணியார கல், தம்பிக்கு தண்ணி பாட்டிலு எல்லாமே மேலே தான் வச்சுருப்பேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டேன். 3வது ஸ்டெப்பு கூட. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா கூடை தாங்க. கூடை, இந்த முறம், பருப்பு இதெல்லாமே இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி கீழெல்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது, எல்லாமே எடுத்து மேலே வைக்கணும்னு நினைப்பேன். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவைப்படுதில்ல, அதனால் கீழே வச்சுருக்கிறது. நாங்கள் நெல் அரைக்கிறதெல்லாம் சாக்கு பை எடுத்துக்கொண்டு போவோம்ல, அதெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சில டைம் நெல் அரைக்கும் போது உடனே வேணும்லாம் தேவைப்படுன்ட்டு எல்லாமே எடுத்து அப்படியே வச்சுருப்போம். எதையுமே நான் தூக்கி போட மாட்டேன். அதையுமே எடுத்து நான் வச்சுட்டு நல்லா கூட்டி விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டேன். அது எப்படி இருந்துச்சு அப்படியே. முக்கியமாக வரமிளகாலாம் நான் காய வச்சேன்னா பையில் தான் இருக்கும். வேறு எந்த டப்பாலுமே போட்டு வைக்க மாட்டேன். போட்டு வச்சா வரமிளகாலாம் நமுத்து போகிற மாரி ஆகுது. அதனால் பையிலே தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்ம எதுவும் வைக்கக்கூடாது, அந்த பொருள் தாங்க அதிகமாக இருக்கும். முக்கியமாக என் வீட்டுக்காரர் வேலைக்கு எடுத்துன்னு போகிற பொருள், அப்புறம் கம்மு இது மாதிரி தான் வச்சுருப்பேன். இப்போதைக்கு அது தான் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணணும், அதனால் அப்படியே வச்சுருக்கோம். அதையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படியே. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் ஈர துணியில் அப்படியே துடைச்சி விட்டுட்டேன். அப்புறம் சிங்கில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து வைக்கணும். அதனால் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தம்பிக்கு பால் வாங்கிட்டு வரணுமாச்சு. பால் வேறு இன்றைக்கி தீர்ந்து போச்சு வீட்டில். அதனால் ஏன்னா நாங்கள் வந்துட்டு காலையில் அரை லிட்டரு பால் வாங்குவோம், சாயங்காலம் வந்துட்டு 1/4 லிட்டரு பால் வாங்குவோம் தம்பிக்குன்ட்டு. அது எங்கள் மாமியார் தான் வாங்குவோம் எப்போவுமே. பாலும் எடுத்துகிட்டு வந்து காய வைக்கிறதுக்கும் வச்சுட்டேன். பால் வந்துட்டு வடிகட்டி தான் காய வைக்கணும். பாலும் காய வச்சுட்டேன். அப்புறம் கடைசியாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். என்னோடய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டாக வச்சுருக்க மாதிரி தான் தோணுது. நான் வந்துட்டு பொருளெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டேங்க. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுமாரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.